நீங்க போற போகலன்னு கேட்டா இந்த துறையில் நடந்திருக்கு அந்த துறையில் நடந்திருக்கு சரத்குமார் சொன்னார் காவல்துறையில் கூட நடந்திருக்குன்னு சொன்னார். அப்போ அதன் மூலமா என்ன சொல்ல வராரு? அது மூலமா சொல்ல வர அப்போ எல்லா இடத்துலையும் தான் நடக்குது, எங்ககிட்டயும் நடக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சுல. அது தீர்வு அல்ல. டிஸ்க்ளைமர் என்ன கேட்டால் இங்கே முக்தாரும் என் பார்வையில் முக்தாரும் பார்த்தீங்கன்னா காந்தராஜ் குற்றவாளின்னு சொன்னால் முக்தாரும் குற்றவாளி தான். முக்தார்கிட்ட பேட்டிக்கு போனோம்னா நீங்கள் லைவ் போகணும். அந்த கட்ஸ் நமக்கு இருக்கு. அப்போ இனிமேல் நீங்கள் போனால் லைவ்ல தான். முக்தாருக்கு அந்த கட்ஸ் கிடையாது. இப்போ என்ன லைவ் ப்ரோக்ராம் எடுக்கிறது கட்ஸ் இருக்கா? நான் சவால் விடுறேன் நேருக்கு நேர். ஏதோ நடிக்கிறாங்க, ஏதோ ஒரு குக் வித் கோமாளி இது மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அவங்க நான் சொல்கிறது ஷகிலா சொல்கிறேன். அவங்கள கூட்டு வச்சு நீங்கள் என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? மனசாட்சிக்கு சொல்லுங்கள். மனசாட்சி சொல்லுங்கள். விபச்சாரி சொல்லி தமிழ்லைனில் போகிறீங்களே, நான் முக்தார்ட்ட ஒரே கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, உங்களோட சேர்ந்து ஒரு நடிகை நடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் விபச்சாரியோட நடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம வீடியோவில் பேசிட்டு போயிட்டா நான் மீண்டும் கூட சொன்ன கேட்டேன். அந்த தமிழ்லைன் வைக்கிறீங்களே, நான் பேசிட்டு போயிடும். பேசிட்டு நாங்கள் உள்ளே பேசாத விஷயத்தெல்லாம் அங்கே தமிழ்லைனில் வைக்கிறத நான் பார்க்குறேன். இது எதுக்காக? சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். சார் இப்போ சமீபத்தில் அந்த ஹேமா கமிட்டி ரிலேட்டபிளாக பேசின நிறைய விஷயங்கள் பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயங்களாக மாறினுச்சு. அதுலேயும் குறிப்பாக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் பேசின விஷயம் நிறைய சர்ச்சைக்கு உண்டான விஷயங்களாக மாறினுச்சு. இதில் தென்னிந்திய நடிகர் சங்கம் தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு லீடு மாதிரி நடிகை ரோகிணி அவர்களை நியமித்தாங்க. அவங்க சமீபத்தில் காந்தராஜ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க சைபர் கிரைமில். இந்த மாதிரி பெண்களை தரக்குறைவாக பேசியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நடிகைகளை தரக்குறைவாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைபர் கிரைம்லேருந்து தற்பொழுது காந்தராஜுக்கு சம்மன் அனுப்பிறதா சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக எல்லா விஷயத்தையும் பற்றியும் காந்தராஜ் தன்னுடைய நேர்காணல் மூலியமாக விஷயங்கள் பகிர்ந்துட்டு வர்றாரு. குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் சிக்கினதுக்கு உண்டான காரணங்கள் என்ன சார்? முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். நான் தான் முதல்ல அந்த விசாகா கமிட்டினா என்னன்றதை இந்த சினிமா உலகத்துக்கு நான் சொன்னேன். ஓகே. சினிமா துறைக்கு நான் சொன்னேன். ஏன்னா இது நான் இன்னும் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. விசாகா கமிட்டி என்பது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. குறிப்பிட்டு 2013 அந்த விசாகா கமிட்டி செயல்படுது. அந்த விசாகா கமிட்டியோட நோக்கம் என்ன, அதோட செயல்பாடு என்னன்றதை நான் தான் விளக்கி பேசியிருந்தேன். ராதிகா அவர்களுடைய அந்த பேட்டிக்கு பிறகு அவங்க கேட்டால் எல்லா துறையிலையும் ப்ரெஸ் மீட்டிங். ஆமாம், அவங்க சொன்னாங்க எல்லா துறையிலையும் இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னார். அடுத்த கட்டமாக அவருடைய கணவர் பேசும்போது எல்லா துறையிலும் இருக்குது, குறிப்பிட்டு காவல்துறையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். தனியாகவே மென்ஷன் பண்ணியிருந்தார். காவல்துறையிலையும் இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தார் சரத்குமார் பேட்டியில். அப்போ நான் சொன்னேன் கேட்டால் மற்ற துறைகளில் விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, விசாகா கமிட்டின்னு அதுக்கு பேர். 2013 மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அரசு துறை தனியார் துறையில் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவை அமைக்கிறது தான் அந்த துறை தலைவர் அமைப்பாங்க. ஒரு 6 பேர் கொண்ட குழு, 5 பேர் கொண்ட குழு, அதில் பெண்களும் இருப்பாங்க. அப்போ பாலியல் குற்றங்கள் வந்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஒரு கிரிமினல் அதாவது கேட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு அவங்க பரிந்துரை செய்வாங்க. அதுக்கு அந்த விசாகா கமிட்டின்றது ஒரு சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லி நான் தான் முதல் தடவை பேசினேன். அது வரைக்கும் அவங்களுக்கு சினிமா துறையில் விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு ரோகிணி அந்த அம்மா தலைமையில் அந்த கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, டீம் மாதிரி அது அமைச்சிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான முதல் ஸ்டெப். இது சட்டப்பூர்வ அமைப்பு. இதை தாண்டி கேட்டால் பல நடிகைகள் இந்த ஹேமா கமிட்டி சம்மந்தமாக பேசுகிறதுனா எங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், புகாராக தெரிவிங்கன்னு சொன்னாங்கல்ல. அதையும் நான் நீங்கள் மறுத்து சொன்னேன்னு கேட்டான். விசாகா கமிட்டின்னு ஒன்று இருந்ததுன்னா அது விசாகா கமிட்டியில் அவங்க சொல்லலாம். அதுவும் கூட அவங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துகிட்டு ரெக்கமெண்டேஷன் எங்கே பண்ணணும்னு கேட்டால் சட்டப்பூர்வமான காவல்துறைக்கு அவங்க புகார் தெரிவிக்கணும். அதுதான் முறையான நடவடிக்கை. அதுதான் அப்போ தான் அது தீர்வை நோக்கி போகும். அப்படி இல்லைன்னா ஒரு சமரச மையம் மாதிரி ஆயிரும். அந்த விசாகா கமிட்டின்றது ஒரு சமரச மையம். நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசி நாங்களே அது தீர்த்துக்கிறோங்க. தீர்க்கிறது கேட்டால் நிரந்தரமான தீர்வு. பாதிப்பை ஏற்படுத்தினவருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் தீர்வு. ஆனால் சமரசம் பண்ணக்கூடிய குழுவாக அந்த விசாகா கமிட்டி ஆகிடக்கூடாது அப்படின்றத ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணேன் அடுத்த காணொலியில். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கேட்டால் இப்போ அந்த விசாகா கமிட்டிக்கு நடிகை ரோகிணி அவங்க தான் அதுக்கு தலைவராக இருக்கிறாங்கன்றது ஆரோக்கியமான விஷயம். முதல் ஒன்று அவங்க எடுத்த நடவடிக்கைன்னு கேட்டால் காந்தராஜ் அவருடைய பேட்டியை அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நான் அந்த பேட்டியை முழுமையாக பார்த்தேன்.
அதாவது ஒரு விஷயம் நம்ம சொன்னோம், இது ஒரு பேட்டினால தான் ஒரு சிக்கியிருக்கு. இங்கே சட்டம் செல்லாத இடங்கள். இப்போ நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டினா, என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட கூட கொடுத்தது பார்த்து கேட்டினா, அது முழு காணொலி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சில ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பெருசாக அவளை வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்க முடியாது, யாரை, காந்தராஜை. ஆனால் இங்கே சட்டம் செல்லாத இடங்கள் மனசாட்சி செல்லணும். சட்டம் செல்லாத இடங்கள் மனசாட்சி செல்லணும். இப்போது இறந்து போன ஆளுமைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க சார், அவங்க சம்மந்தமாக சில குற்றச்சாட்டு. இப்போ நான் ரோகிணி அம்மா வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க, இல்லை ராதிகாவை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராதிகா வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்க முடியும், புகார் தெரிவிக்க முடியும். அதேமாதிரி ரோகிணி புகார் தெரிவிக்க முடியும், யார் வேணாலும் புகார் தெரிவிக்க முடியும். அவங்கெல்லாம் லைவ் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் இறந்து போன ஆளுமைகள் இருக்கிறாங்கல்ல, ஒரு நடிகரோ நடிகையோ வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா, அவங்கள ஒரு கேலியோ அல்லது கிண்டலோ அல்லது நீங்கள் வந்து அவங்களை குறிப்பிட்டு நீங்கள் எந்த விதமாக பேசுனாலும் சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர் இறந்து போன ஆளுமைகள் வந்து நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்கன்னா அது வேறு. ஆனால் இறந்து போன ஆளுமைகள் குறித்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்போ சீமான் சொன்ன மாதிரி 2 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்திருக்குன்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா, நினைவிடத்தில். அது மாதிரி வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற ஒரு விஷயம், அது யாருமே பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அங்கே சட்டத்தின்படி தண்டிக்க முடியுமா? ரைட், சட்டத்தின்படி தண்டிக்க முடியாது. ஆனால் மனசாட்சி, அப்போ அதனால சட்டம் செல்லாத இடத்தில் மனசாட்சி செல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காந்தராஜ் பொறுத்த வரைக்கும் கேட்டால், இந்த பேட்டியில் நான் பார்த்துன்னு கேட்டேன், இறந்து போன ஆளுமைகளையும் அவர் வந்து பேசுகிறார். ஓகே, அப்போ இறந்து போன ஆளுமைகள் தரப்பில் யார் வந்து புகார் தர முடியும்? ரோகிணியே பேசலை, ரைட், ரோகிணி பேசலை. ஆனால் இறந்து போன நடிகைகள் பற்றி அவர் பேசும்போது அதுக்கு வந்து யார் வந்து புகார் தர முடியும்? தர முடியாது. அப்போது அவங்க என்ன கேட்டால், அந்த சமூகத்தில் வந்து நான் புகார் தரேன், அவர் நடிகைகளை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு ரோகிணி வந்து விசாகா கமிட்டின்ற அந்த தலைவர்ன்ற அந்த அடிப்படையில் அவங்க புகார் தராங்க. அந்த விசாகா கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காந்தராஜ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா விசாகா கமிட்டின்றது அந்த துறை சார்ந்த நடிகைகளுக்குள்ள பிரச்சனைனா அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காந்தராஜ் நடிகர் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர். அவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவங்களோட சொசைட்டியை சார்ந்தவங்களை அவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அப்போ வந்து அவங்க அதை உணர்றாங்க. அப்போ அவங்க வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு அவங்க வந்து புகார் தெரிவிக்கும். இது வரவேற்க வேண்டிய விஷயம். ஓகே, இதைத்தான் நான் முதலே சொன்னேன். என்னென்னு சொன்னேன்னா, இப்போ இந்த ஹேமா கமிட்டி வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஹேமா கமிட்டி எப்படி உருவாச்சு? காவல்துறையால் உருவாச்சு. காவல்துறை எப்படி வந்து அந்த அந்த புகார் பதிவு செஞ்சாங்க? யார் புகார் பதிவு செஞ்சாங்க? பாவனாவுடைய புகார் பதிவு செஞ்சாங்க. இப்போ புரியுதுங்களா? பாவனா புகார் தராங்க சட்டத்தின்படி காவல்துறை விசாரணை பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஜென்யூனான நடவடிக்கை. ஒரு சூப்பர் ஸ்டார்னு கூட பார்க்காம அவர் வந்து யோசிக்காமல் எந்த வித தயக்கமும் இல்லாமல் நடவடிக்கை உடனே எடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அரசு வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி தான் அந்த ஹேமா கமிட்டியோட வரலாறு. இதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஹேமா கமிட்டி வேணாம், ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் விசாகா கமிட்டின்னு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கௌரவம் வந்துடுச்சு, அந்த இடத்துல ஓகே, ஒரு பாதுகாப்பு வந்துடுச்சு. ஏன்னா விசாகா கமிட்டியும் சட்டப்பூர்வமான அமைப்பு. நீங்கள் போகிற போக்கலன்னு கேட்டால் இந்த துறையில் நடந்திருக்கு, அந்த துறையில் நடந்திருக்கு, சரத்குமார் சொல்கிறார் காவல்துறையில் கூட நடந்திருக்குன்னு சொன்னார். அப்போ அதன் மூலமாக என்ன சொல்ல வராரு? அது மூலமாக சொல்ல வர்றார், அப்போ எல்லா இடத்துலையும் தான் நடக்குது, எங்ககிட்டயும் நடக்குதுன்ற மாதிரி இடத்துல அது தீர்வு அல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தராஜன்ற ஒரு நடிகர் சமூகத்தை சார்ந்த அவர் கொலை, அது சட்டப்பூர்வமாக சரியாக தவறானது, அது காவல்துறை முடிவு பண்ணது, நீதிமன்றம் முடிவு பண்ணது, நாம் முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஒரு சட்டப்பார்வையோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை சட்டப்படி தவறு இல்லைன்னாலும் கூட மனசாட்சிப்படி தவறு தான். ஏன்னா இறந்து போன ஆளுமைகளும் அவர் பேசியிருக்கார். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து எப்படி புகார் தர முடியும், ஜெயலலிதா எப்படி வந்து புகார் தர முடியும்? ஒரு மருத்துவர், அவர் என்ன மருத்துவர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதை வச்சே வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு கூட நம்பலாம்ல மக்கள். நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சிப்படி பேசணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக வந்து அது நீங்கள் தவறு இல்லைன்னு நினச்சாலும் கூட மனசாட்சிப்படி நம்ம பேசும்போது ஒரு வரம்போடு பேசணுன்றது இங்கே பொருள். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஊடகம் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த நேர்காணலில் சொல்ல வரீங்களா? டிஸ்க்ளைமர் என்னை கேட்டால் வந்து இங்கே வந்து முக்தாரும் வந்து என் பார்வையில் முக்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா காந்தராஜ் குற்றவாளின்னு சொன்னால் முக்தாரும் குற்றவாளி தான். ஏன் அப்புறம் அவர் மேலே வழக்கு ஒரு விஷயம் டிஸ்க்ளைமர் நீங்கள் போடுறீங்க சார். டிஸ்க்ளைமரில் நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால் இந்த ஊடக பேட்டிக்கு அனைத்துக்கும் பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடியவங்க தான், செலிபிரிட்டிஸா. ஆனால் தம்ப்லைன் வைக்கிறீங்கல்ல, தம்ப்லைன் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நீங்கள் பாருங்கள், எடுத்து பாருங்கள். அவர் பேசுனதில் வந்து உள்ள சில அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசாட்சிப்படி வந்து சரியானது அல்ல. ஆனால் இங்கே வந்து நீங்கள் தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்டிக்க வந்தது. அது குற்றம், அது என்ன கேட்டால் விபச்சாரி நடிகைகள்னே போடுறீங்கல்ல, என்னங்க அது தவறு இல்லை. நீங்கள் நமக்கு இங்கே வந்து ஊடக சுதந்திரம் இருக்குன்றதுனாலேயே நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது சார்.
அது வந்து ஊடக சுதந்திரம் இருக்கிறதுனா அதாவது கண்மூடித்தனமான சுதந்திரம் வந்து காட்டுமிராண்டித்தனம். கண்மூடித்தனமான சுதந்திரம் காட்டுமிராண்டித்தனம். நம்ம இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சட்டத்தையும் மனசாட்சியும் மதிக்கணும். சட்டம், நீதி, மனசாட்சி இது எல்லாத்தையும் நம்ம மதிக்கணும். வரம்பு இருக்குது எல்லாத்துக்குமே. நீங்கள் விபச்சாரி நடிகைகள்னு போடுறீங்கல்ல, அது என்ன நியாயம்னு கேட்குறேன் நான். விபச்சாரிங்களே நீங்கள் போடக்கூடாது சார். நீங்கள் விபச்சாரி பட்டியல்னு சொன்னீங்களே, விபச்சாரி பட்டியல் நீங்கள் வெளியிட முடியுமா? விபச்சாரியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், விபச்சாரிகள் பட்டியல் நீங்கள் வெளியிட முடியுமா? நீங்கள் பேரை வெளியிட முடியுமா? நீங்கள் எந்த வகையிலும் எத்திக்ஸுக்குள்ளேயே வரவே இல்லை அந்த தம்ப்லைன், தெரியுங்களா? இங்கே நம்ம இங்கே நீங்கள் பிரதானமாக நீங்கள் ராதிகாவை பார்க்காதீங்க, இங்கே வந்து ரோகிணியை பார்க்காதீங்க, நீங்கள் தனிப்பட்ட நபர்கள் நீங்கள் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா இங்கே சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தனிநபர் எல்லாரையும் நம்ம தேடினோம்னாக்கா ஒருத்தவனை ஜலிச்சோம்னா ஒருத்தவனும் தேட மாட்டான். எல்லாரையும் குற்றம் குறை காண ஆரம்பித்தா இங்கே வாழ்க்கை ஒரு சின்ன பயணம் சார் இது லைஃபே, சரிங்களா? அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் குற்றம் காண ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே சந்தோஷம் போயிடும் உங்களுக்கு. எல்லாருக்கிட்டையும் இருக்குது, ஏதாவது ஒரு குற்றம் இல்லாமல் இருக்குது, எங்கேயோ இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இங்கே பெரிய சவால் நல்லவனாக வாழ்றதா இங்கே பெரிய சவாலாக இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அயோக்கியனா கெட்டவனா ஈஸியாக வாழ்ந்துடலாம். இங்கே நல்லவனாக வாழறது இந்த சமூகத்தில் அவ்வளோ வந்து சவால் நிறைந்ததாக இருக்குது. அப்போது காந்தராஜ் அவர்கள் பேசின அந்த கருத்து மனசாட்சிப்படி சரியானது அல்ல. சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஆக்ட் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவர் பேசுனது குற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மனசாட்சிப்படி இறந்து போன ஆளுமைகளும் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை சார். அது காந்தராஜ் பேசினாலும் ஒன்று தான், சீமான் பேசினாலும் ஒன்று தான். ரெண்டு இறந்து போன ஆளுமை, ஏன்னா அவங்க பதில் சொல்கிறதுக்கு அவங்க இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் கட்டினா இப்போ ராதிகாவை பேசினா ராதிகா நேரடியாக போய் புகார் தர முடியும். ரோகிணி பேசினா ரோகிணி புகார் தர முடியும். ஜெயலலிதா, எம்ஜிஆர், அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இறந்த போனவங்க நம்ம என்ன வேணால் பேசலாம், அப்படி ஆயிடுது இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் வந்து எந்த விஷயம் நடந்தாலுமே வந்து காந்தராஜ் அவர்கள் வந்து கருத்து சொல்லுவார். இந்த ஒரு சைபர் கிரைம் வழக்கு பிறகு அவர் வந்து நேர்காணல் கொடுக்குறதே வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. உண்மையாக அது அவர் தனிப்பட்ட நடவடிக்கை சார். அது நம்ம வந்து அவருக்கு என்ன மாதிரியான வந்து வழக்கு சம்மந்தமாக அவருக்கு என்ன சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஒரு அவரே கூட அவர் சொந்த முடிவாக கூட இருக்கலாம். இங்கே நான் தான் சொன்னேன், நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது யூடியூப். நீங்கள் வந்து ஒரு வரம்போடு பேசினா பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்குறவங்க என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் சார், புரியுங்களா? நாம் பதில் சொல்லக்கூடிய நாம தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு வேணும். இங்கே நான் கேட்குற வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நான் சொல்கிறேன், இந்த ரோகிணிக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன். சரத்குமார் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா துறையிலும் தான் இப்படி ஒரு குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காவல்துறையை மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் எல்லா துறையிலும் நீங்கள் சொல்லலாம், ஆனால் காவல்துறையிலையும் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை நீங்கள் டேமேஜ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. நமக்கான சட்டப்பூர்வ அமைப்புகள், நீதித்துறையும் காவல்துறையும் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த துறையை நீங்கள் இழிவுபடுத்துறீங்கன்னு ஆயிடுது. இங்கே அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறீங்க, தெரியுங்களா? இப்போது சினிமா துறைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ நீங்களும் தானே போகிற போக்கில் காவல்துறையில் கூட இப்படி நடக்குது அப்படின்னு சரத்குமார் சொன்னாரா இல்லையா பேட்டியில்? இப்போ நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதிக நாட்கள் ஆகவே இல்லை சார், அதிகபட்சம் ஒரு 15 நாட்கள். 15 நாட்களில் நீங்கள் போய் எங்கே போய் புகார் தரீங்க? நீங்கள் காவல்துறையிட்ட தான் போகிறோம், காவல்துறையில் தான் போய் நிற்கிறீங்க. அப்போ அந்த துறையை நீங்கள் என்ன செய்றீங்க? என்ன சொன்னார் சரத்குமார்? காவல்துறையில் இப்படி நடக்குது, இதே தான் சவுக்கு சங்கரம் சொன்னான். நான் சொல்கிறேன் சார், எல்லா துறையிலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நடக்கும், நீங்கள் அதை பிரதானப்படுத்தி நீங்கள் பேசாதீங்க. ஆனால் சினிமா துறையில் பாருங்கள், குற்றங்களுடைய எண்ணிக்கை பாருங்கள், பாலியல் புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர். இப்போ நாங்கள் எல்லா துறையிலும் பாலியல் புகார் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்படுது, விசாகா கமிட்டி அங்கே இருக்குது, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. யார் இல்லைன்னு சொன்னாங்க? ஆனால் இங்கே விசாகா கமிட்டி இருக்கா சினிமா துறையில்? இப்போ தான் கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் நான் சொன்னேன், நான் பேசின பிறகு தான். இங்கே காந்தராஜா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க சார். இங்கே யாரும் வன்மத்தோடு பேசணுன்ற முடிவோடு வரல. ஆனால் இங்கே கேள்விகள் கேட்கப்படும் போது எச்சரிக்கையாக பதில் சொன்னால் பிரச்சனை இல்லை. ஓகே, அதான் அவர் வந்து மிஸ் பண்ணி அதை வந்து காந்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து இதை ட்ரிகர் பண்ணுவாங்க. இதே முக்தார்கிட்ட நான் நேர்காணல் கொடுத்துருக்குறேன். முக்தார் நேர்காணல் எப்படி கேள்வி கேட்பார்ன்றது எனக்கு தெரியும். 1 மணி நேரம் பேட்டி, 20 நிமிஷம் தான் அவர் வந்து ஃபுட்டேஜாக வந்துச்சு. மீதி 40 நிமிஷம் சாப்பிட்டாரு. அந்த 40 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கிழிச்சு தொங்க விட்டேன். யாரை? இதே முக்தாரியே. அது லைவ் ப்ரோக்ராம் கிடையாது, எடிட்டிங் ப்ரோக்ராம். எடிட்டிங்கில் கட் பண்ணி விட்டுடலாம். அதான் சொன்னேன், 1 மணி நேரம் பேட்டி சார். ஆனால் வந்தது 20 நிமிஷம் தான் வந்தது. அதுவும் ஏகப்பட்ட வெட்டினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஃபுல்லாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழருக்கு எதிராக ஒன் சைடாக போயிடுச்சு. அவர் வெட்டி விட்டேன். ஏன்னா அது லைவ் ப்ரோக்ராம் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், முக்தார்கிட்ட பேட்டிக்கு போனோம்னா நீங்கள் வந்து லைவ் போகணும். அந்த கட்ஸ் நமக்கு இருக்கு. இனிமே நீங்க போனா லைவ்ல தான். முக்தாருக்கு அந்த கட்ஸ் கிடையாது. இப்போ என்ன லைவ் ப்ரோக்ராம் எடுக்கிறது கட்ஸ் இருக்கா? நான் சவால் விடுறேன், நேருக்கு நேர் லைவ் எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து முக்தாருடைய அந்த அறம், ஊடக தர்மம், ஊடக நெறி இதெல்லாம் வந்து அதால பாதாளத்தில் இருக்குது. ஒரு நடிகை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகள் நீங்கள் வைக்கிறீங்க, மனசாட்சிப்படி பாருங்கள். மனசாட்சிப்படி பாருங்கள். ஒரு நடிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆனவங்க நடிகை அவங்க, சரிங்களா? படங்கள் இப்போ அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து ஏதோ சின்ன திரையில் ஏதோ நடிக்கிறாங்க, ஏதோ ஒரு குக் வித் கோமாளி இது மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அவங்க வந்து நான் சொல்கிறது வந்து இவங்க ஷகிலா சொல்கிறேன். அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, மனசாட்சிக்கு சொல்லுங்கள். மனசாட்சி சொல்லுங்கள். விபச்சாரி சொல்லி தமிழ்லைனில் போகிறீங்களே, நான் முக்தார்ட்ட ஒரே கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, உங்களோட சேர்ந்து ஒரு நடிகை நடிக்கிறாங்க, அப்போ நீங்கள் விபச்சாரியோட நடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? தப்பு இல்லையா? நாளைக்கு நமக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல. அவர் முக்தார் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை மாற்றிக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு சட்டப்பூர்வ அமைப்புகள் பாதுகாப்பு இருக்கலாம், சரிங்களா? ஆனால் நாளைக்கு அப்படியே திரும்பிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கும். எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல் வராமல் பார்த்துங்க. நான் ஏதோ காந்தராஜ் சப்போர்ட் பண்ணணும்னு பேசலை, நான் தான் சொல்கிறேன்ல, நானே பேசணும் தவறு தான். ஆனால் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக பேசணும். கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகள் நம்ம என்ன பதில் சொல்லணும்னு பார்க்கணும். நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளோவாக பேசுகிறோம், இல்லை நம்ம இதுக்கெல்லாம் நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது. அதனால தான் சொன்னேன், கண்மூடித்தனமான அந்த சுதந்திரம் வந்து காட்டுமிராண்டித்தனம் சொல்கிறது காரணம். இங்கே சட்டத்தையும் நீதியும் நம்மளை வந்து கண்காணிச்சு தான் இருக்குது. நாம் நினைக்கிறோம் நம்மளை பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு, நம்மளை கண்காணிச்சு தான் இருக்குது. நம்ம வீடியோவில் பேசிட்டு போயிட்டா நீங்கள் நான் மீண்டும் கூட சொல்ல கேட்டேன், அந்த தமிழ்லைன் வைக்கிறீங்களே, நான் பேசிட்டு போயிடும். பேசிட்டு நாங்கள் உள்ளே பேசாத விஷயத்தெல்லாம் அங்கே தமிழ்லைனில் வைக்கிறத நான் பார்க்குறேன். இது எதுக்காக? வியூவர்ஸ் வரணுன்றதுக்காக. ஒரு நெகட்டிவான ஒரு தமிழ்லைன் வச்சுன்னா வியூவர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு அது அவசியமே இல்லை. நம்ம பேசுகிறது சரியானதாக இருந்து நியாயமானதாக இருந்துன்னு வச்சுங்க சார், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வியூவர்ஸ் வந்துடுவாங்க, அந்த ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. ஆனால் இப்படி நெகட்டிவாக தான் பேசி ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை இழிவுபடுத்தி அல்லது குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வன்மத்தோடு திட்டி அந்த அரசியல் கட்சியை வந்து குளிர்விக்கிறதுக்காக இன்னொரு அரசியல் கட்சியை திட்டுறது, ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு பேசுறது, இதுதான் தவறுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் சிக்கலை உருவாக்குறது. ஓகே, நீங்கள் சட்டப்பூர்வமாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வச்சு போயிடும் சார். ஆனால் உங்கள் சமூகத்தில் உங்கள் வேல்யூ என்ன ஆகும், உங்கள் ஃபேஸ் வேல்யூ என்ன ஆகும் சமூகத்தில்? இவராப்பா காசு வாங்கினார்னா ஒரு சைடாக பேசி இவரை தாறுமாறாக இப்போ நம்ம ஜெயம் ரவி விஷயத்திலே பார்த்தோம். அநியாயம். ஆர்த்தியும் வந்து தனுஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிற மாதிரி என்ன ஒரு ஃபோட்டோவை போட்டாங்க. அது ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ சார், ஒரு குரூப்பாக எடுத்த ஃபோட்டோ. 2 பேரை மட்டும் கட் பண்ணி இந்த அந்தப்புறம் அந்தனன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேனலில் வந்து வைக்கிறாரு. என்ன சார் இப்படி ஒரு அடைமொழி? அது வந்து அவருக்கான அந்த நான் தான் அந்த அடைமொழியை கொடுத்துருக்கேன். அந்தப்புறம் அந்தனன்றது அந்தப்புறத்து நடிகைகளுடைய அந்தப்புறத்தை பற்றி பேசுறது அது தொடர்ச்சி. நான் இது நியாயமாக நீங்கள் சொல்லுங்கள் சார், மனசாட்சி சொல்லுங்கள் சார். தனுஷ் வந்து சமூகத்தில் எப்படின்னா பார்வை இருக்கட்டும் சார். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவி விவாகரத்து முழுக்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை காரணம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனைகள், படத்தோல்வி, இதுதான் காரணம். இதை தாண்டி எந்த காரணமும் இல்லைன்னு பரவலாக சினிமா வட்டாரத்தே பேசப்படுது. சம்மந்தப்பட்ட நபர் வந்து இந்த பிரச்சனையில் தனுஷோட ஃபோட்டோவையும் அந்த அம்மா 2 பேரும் ஆர்த்தியோட ஃபோட்டோவும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் வந்து நெகட்டிவான வியூவர்ஸ் வர வைக்கிறீங்க. அந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன சொல்கிறீங்க? இப்படி ஒரு 2 பேருக்கும் வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க, அது சரியானது இல்லை, உண்மையானது இல்லை. அப்போ சரியானது அல்ல, உண்மையானது இல்லைன்னு உனக்கே தெரியுது இல்லை, அப்போ அந்த ஃபோட்டோ ஏங்க வச்ச சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போது நெகட்டிவான வியூவர்ஸை கொண்டு வரணும், அது ஒரு உத்தி. இது தவறுன்ற நான். ஓகே, நடிகர் இந்த நடிகர் வந்து இவருக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, அந்த நடிகை இவங்களுக்கு வீடு வாங்கி, இதுவா சார் பிரச்சனைங்க? ஆனால் சொல்கிறேன் நான், இப்படி வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து போட்டு வியூவர்ஸ் வரைக்கும். இப்போ வந்து நீங்கள் வச்ச அந்த விபச்சாரின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, விபச்சாரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. காந்தராஜின் ஆமாம், காந்தராஜன்ல நீங்கள் அந்த தமிழ்லைன் கொண்டு வந்து வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அவர் உள்ளே பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இறந்து போன ஆளுமைகளை நடிகைகளை வந்து பேசுறது, இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சட்டம் அவர் தண்டிக்குதோ இல்லையோ மனசாட்சிப்படி அது தவறு, அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதை வந்து அவர் கொஞ்சம் உணர்ந்துருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வார்த்தை பிரயோகங்கள் வந்து அவர் ஃப்ளோவாக யதார்த்தவாதின்றது உண்மைதான், ப்ராக்டிக்கல். ஆனால் அவர் மருத்துவர், அப்போ அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தோன்னா நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் காந்தராஜ் பேசுறது ஒரு கூடுதலாக இவர் நீங்கள் சொல்லலாம், பைல்வான் ரங்கநாதன் அப்படி பேசியிருக்காரா, இப்படி பேசியிருக்காரா, இவர் அப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறாங்க. அவங்க பேசுறதை விட நீங்கள் ஒரு மருத்துவர் நம்ம பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்கள் என்ன மருத்துவர், செக்ஸ் மருத்துவர், செக்ஸ் மருத்துவர். அப்போ உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, விபச்சாரின்ற மாதிரி சப்ஜெக்ட் பேசுகிறீங்க. அப்போ நடிகைகளை பற்றி மையப்படுத்தி பேசுகிறீங்க. அப்படி கேள்விகள் என்ன கேட்கப்பட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய பதில்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். எல்லாருமே இங்கே செலிபிரிட்டியாக இருந்தாலும் வியூவர்ஸோட பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ கூடுதல் கொஞ்சம் பொறுப்பு இருந்திருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.